ஹலோ குட் டே டு ஆல். வெல்கம் பேக் டு அவர் சேனல் த ஹோம் டைரக்டர். இன்னைக்கு ஒரு சம்மர் பேஸ்டு வீக்கெண்ட் ப்ரிப்பரேஷன் vlog தான். சென்னையில் காலையில் 6:30 ஒரு 7 o'clock நம்ம வெளியில் பார்த்தாலே வெயில் வேறு லெவலில் இருக்குது. ஸோ எல்லா ஊர்லேயும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால சரி ஓகே, இந்த வாரம் காலையில் ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட் பச்சை பயிறு அடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சேர்த்து மாவு ரெடி பண்ணி வச்சேன். பச்சை பயிறு அடை பண்ணுறதுக்கு 1 டம்ளர் பச்சை பயிருக்கு 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் பச்சரிசி, ஒரு கைப்பிடி ஜவ்வரிசி அப்படிங்கிற ரேஷியோவில் ஊற வச்சேன். நான் சம்மருக்கு ஊருக்கு போயிடுவேன். அதனால் ரீஸ்டாக் எதுவுமே பண்ணல, கிராசரிஸ் எதுவும். ஸோ அதனால் 3/4 கப்பு பச்சை பயிறு இருந்துச்சு. அது கூட ஒரு 1/4 கப்பு சிறுபருப்பு சேர்த்து ஊற வச்சேன். ரெண்டும் ஒன்று தானே, அதனால் அந்த ரேஷியோவுக்கு ஊற வச்சு மாவு ரெடி பண்ணி வச்சேன். சில பேர் பாசி பயிறுன்னு சொல்லுவாங்க. நான் பச்சை பயிறு அப்படின்னு சொல்லியே பழகிட்டேன். இந்த பாசி பயிரோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நான் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆன் டயட்டில். ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா அந்த சம்மரில் பாசி பயிறு டயட்டில் சேர்த்தோன்னா பாடி ஹீட் டிக்ரீஸ் ஆகும், உடம்பு சூடு தணியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்குது. அதனால தான் அம்மா வந்தாலே இந்த பச்சை பயிறு கஞ்சி கொடுப்பாங்க. அது பாடி சூடு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் தேங்காயெல்லாம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஜென்ரலாகவே பாசிப்பயிறு ப்ரோட்டீன் ரிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பாடி வெயிட் டிக்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து மாவு அரைச்சிட்டு கூடவே வெங்காயமும் கேரட்டும் சம அளவு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவு பெப்பரும் ஜீரகமும் சேர்த்து அரைச்ச பவுடர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் இன்னும் நீங்கள் தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, கேஷ்யூஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சூப்பராக தான் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷு ஒரு சிம்பிளான ஒயிட் குருமா தான் பண்ணியிருந்தேன். பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு சோம்பு கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து வாசம் வந்ததும் ஆனியன் சேர்த்து ஒரு 3/4 பாகம் வதங்கினா போதும். கோல்டன் கலர்லாம் வரணும்னு தேவையில்லை. ஒயிட் குருமா அப்படின்றதுனால நான் மஞ்சத்தூள் சேர்க்கலை. அப்புறம் தக்காளி சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து தக்காளி ஒரு 3/4 பாகம் வதங்கினா போதும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கேரட்டும் உருளைக்கிழங்கும் ஒரே சைஸில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இன்னும் பச்சை பட்டாணி, பீன்ஸ் எல்லாமே சேர்க்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சிட்டேன். குருமாவுக்கு தேங்காய் அரைக்கும்போது 3 பச்சை மிளகா, ஒரு 4 பாதாம், கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சேன். நீங்கள் பாதாம் மட்டும் சேர்த்துக்கலாம், பொட்டுக்கடலை மட்டும் சேர்த்துக்கலாம், எப்படி வேணாலும் அரைக்கலாம். கூடவே கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து கூட அரைக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் அவியல் ஃப்ளேவரில் இருக்கும், அதுவும் சூப்பராக தான் இருக்கும். வெஜிடபிள்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். தேங்காய் ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான், வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ் வச்சே பண்ணிடலாம். நம்ம ஜென்ரலாகவே அடைன்னா அவியல் பண்ணுற மாதிரி அவியலும் பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் இந்த காம்பினேஷன் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு குருமா கூடவே அந்த பச்சை பயிறு அடைக்க அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணால் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ரேஷியோலையும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம டேஸ்டியாக வரும். ஆக்சுவலி இந்த பாசிப்பயிறு அடை பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் மாவு கெட்டியாக தான் இருக்கணும், தண்ணியே சேர்க்காம. அது கிறிஸ்பியாக கிடைக்கும். ஆனால் பாப்பாவுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்தால் பிடிக்காது. ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், கொஞ்சம் சாஃப்டாக வர மாதிரி. அதே மாதிரி எந்த அடை பண்ணுறதா இருந்தாலும் கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்தோம் அப்படின்னா தான் இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட் இருக்கும். நமக்கு அந்த அடைக்கான டெக்ஸ்சரே கொஞ்சம் கரெக்டாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு சின்ன டிப்பு. பசங்களுக்கு லீவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம பசங்களுக்கு புக்ஸ் ரீட் பண்ணுற ஹேபிட்டை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது நம்ம ஒவ்வொரு பேரண்ட்டோட தலையாய கடமை, பொறுப்பு எல்லாமே தான். ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். பிகினிங்கில் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி சப்ஜெக்டு, ஒரு பர்சனாலிட்டி இல்லை ஒரு கார்ட்டூன், இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ரிலேட்டட் டாபிக்ஸில் நம்ம புக்ஸ் அவங்க கையில் கொடுத்தா புக்ஸ் ரீட் பண்ணுறதுலையும் சீக்கிரமே ஆர்வம் காட்டுவாங்க. ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சக்திக்கு நிறைய ஸ்டோரி புக்ஸ் இருக்குது. ஆனால் அவள் பகவத்கீதை தான் கையில் வச்சுருக்கா. ஏன்னா அந்த மேடம் இது ப்ரைஸாக வாங்கினது. ஸோ அதனால் அந்த புக்கை படிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் அவளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது.
நம்ம வந்து புக்கை கையில் கொடுத்தாலும் ஆன்லைனில் தான் வந்து அதுக்கு மீனிங்ஸ் வந்து தேடுறாங்க தெரியாத வார்த்தைகளுக்கு. பட் இருக்கட்டுமே, ஒரு கையில் ஆன்லைன் ஒரு கையில் புக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண அவங்க கற்றுக்கிட்டோம். பசங்களோட வாழ்க்கையில் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையிலையும் புக்ஸோட ரோல் எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத இன்றைக்கி பெர்ஃபார்ம் டெய்லியில் நான் உங்கள் கூட ப்ரீஃபாக ஷேர் பண்ணுறேன். கிளைமேட் வந்து டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிட்டதுனால ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பாதாம் மில்க்கும் கொஞ்சம் ஐஸும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து இந்த கடையில் வாங்குகிற ஐஸ்கிரீம்ஸ் எதுவுமே ஒத்துக்க மாட்டேங்குது, இமீடியட்டாக த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடுது. ஸோ அது வந்து வீட்டிலே பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணேன். வீட்டில் வந்துட்டு ஆவின் ஐஸ் பால் தான் இருந்துச்சு, அதை வச்சு தான் வந்து பாதாம் மில்க் வந்து பண்ணேன். ஸ்டவ்வை லோ ஸ்பீட்லேயே வச்சுட்டு 1 லிட்டர் பால் ஒரு 3/4 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியாகவே வர்ற வரைக்கும் திக்காக காய்ச்சிட்டு, அப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து மறுபடியும் சிம்மில் வச்சுட்டு ஒரு ஹேண்ட்ஃபுல் அளவுக்கு வந்துட்டு பாதாம், அது கூடவே கொஞ்சம் பிஸ்தா, கொஞ்சமாக கேஷ்யூஸு இதெல்லாம் வந்து சேர்த்து லைட்டாக நெய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன குட்டி மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றிட்டு மிக்ஸியை வந்து பல்ஸ் மோடில் வச்சு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பால் இன்னும் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா கிரைண்ட் பண்ணி வச்ச நட்ஸில் 3/4 பங்கு பாலில் சேர்த்துட்டேன், 1/4 பங்கு எடுத்து வச்சுட்டேன். கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, மறுபடியும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அகெயின் லோ ஸ்பீட்லேயே தான் வச்சு பால் இன்னும் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். பால் இன்னும் நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு 3/4 பங்கு பால் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக மில்க் மேடு சேர்த்து கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மீதம் இருந்த பாலை வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து திரும்பவும் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா இன்னும் திக்னஸ் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 4-5 ட்ராப் வெனிலா எசன்ஸ், அது கூடவே கொஞ்சமாக மில்க் மேடு சேர்த்து அப்படியே ஆற வச்சுட்டேன். நம்ம தேவைப்பட்டால் சாஃப்ரான் போட்டுக்கலாம், ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஏலக்காய் கூட நம்ம மிக்ஸ் பண்ணலாம். நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணல. ஃப்ரெஷ் க்ரீமோ வேறு எந்த பொருளுமே நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. கொஞ்சம் அந்த நட்ஸ் பவுட்ரு பண்ணது நான் எடுத்து வச்சுருந்தேன்ல, அதையும் வந்து இந்த பாலோட மிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம ஃபுல்லாக சேர்த்துட்டு நம்ம வந்து காய்ச்சினோன்னா ஃபுல்லாக அந்த நட்ஸ் எல்லாம் வெந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோன்னா இது கொஞ்சம் அந்த க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு கடைசியாக மிக்ஸ் பண்ணேன். கரெக்டாக 3 குல்ஃபி பண்ணுற அளவுக்கு எனக்கு அந்த பால் போதுமானதாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் வாட்டர்மெலான் ஜூஸ் வந்து பண்ணியிருந்தேன். வாட்டர்மெலான் வந்து ஃபுல் ஃப்ரூட்டாக வாங்கிட்டிங்க அப்படின்னா அதை வந்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சா சீக்கிரமே கெட்டு போயிடும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஐஸாக ஃப்ரீஸ் பண்ணலாம். வாட்டர்மெலான் ஐஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கொஞ்சம் கூட அந்த இயற்கை குணம் மாறவே இல்லை. இதில் நான் எதுவுமே சேர்க்கலை, ஜஸ்ட்டு வந்துட்டு அப்படியே ஜூஸரில் அடிச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணி அப்படியே ஊற்றி வச்சேன். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அப்படியே நம்ம நேச்சுரலாக வாட்டர்மெலான் சாப்பிட்ற மாதிரியே தான் அந்த டேஸ்ட், அப்படியே கொஞ்சம் கூட மாறவே இல்லை. இன்னும் வெயில் ஜாஸ்தியாகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து தேர்ஸ்டியும் ட்ரைனஸும் இன்னும் அதிகமாகும். கிட்ஸும் வந்து ஐஸ்கிரீம் இதெல்லாம் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ரொம்ப ட்ரைனஸ் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கும் வேறு வழி கிடையாது. ஸோ வந்து நம்ம கடையில் ஐஸ்கிரீம்ஸுன்னு போகும்போது அவங்க பல நாளாக வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரை பண்ணும்போது நைட்டு பண்ணிவிட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷான ஐஸ்கிரீம்ஸ் வந்து நம்ம பசங்களுக்கு வந்து சர்வ் பண்ணலாம். ஹெல்தியும் கூட. அது மட்டும் இல்லை, நம்ம வந்துட்டு காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா 1/4 தான் செலவாகும். நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு பெங்காலி ஸ்வீட் ஸ்டால், ஒரு ஃபேமஸான ஒரு பெங்காலி ஸ்வீட் ஸ்டாலில் வந்துட்டு ஒரு பாதாம் மில்க் வந்து ஆர்டர் பண்ணோம். அதோட ரேட்டை கம்பேர் பண்ணும்போது அது ஒரு 100 ml ஆர் 150 எனக்கு சரியாக தெரியல. அதை கம்பேர் பண்ணும்போது அதில் 1/4 தான் நான் பண்ண பாதாம் மில்க், குல்ஃபி, அதுக்கப்புறம் இந்த வாட்டர்மெலான் ஐஸ், இது எல்லாத்தையும் சேர்க்கும்போது 1/4 தான் வந்து வீட்டில் செலவாயிருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பசங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்குது, நம்மளும் வந்து பயப்படாமல் வந்து கொடுக்கலாம். அதுதான் நான் மெயினாக ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். பெர்ஃபார்ம் டெய்லியில் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ஒரு முக்கியமான டாபிக், புத்தகங்கள் நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள், மிராக்கிள்ஸை கொண்டு வரும் அப்படின்றத பார்க்கலாம்.
நாட் பர்சனலி, ஜென்ரலாக நான் சொல்கிறேன். நம்ம ஒரு டிப்ரெஷனில் இருக்கோம், நமக்கு நம்ப முடியாத ஒரு சில விஷயங்கள் நடக்குது, நம்ம அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா நமக்கு வந்து புத்தகங்கள் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். எனக்கு பர்சனலி நான் வந்துட்டு டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒன்று டிவோஷன், இன்னொன்று புக்ஸ். இதை தாண்டி நான் வேறு எந்த விதத்துலேயும் எனக்கு ஆறுதலோ ஒரு தைரியமோ தன்னம்பிக்கையோ நான் தேடினதில்லை. எப்படி நமக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம மனசில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம ஷேர் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆறுதல், ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து நமக்கு கிடைக்குமோ, அதே மாதிரி எனக்கு பிடிச்ச ரைட்டர்ஸோட புக்ஸை எத்தனை தடவை நான் படிச்சிருந்தாலும் மறுபடியும் எடுத்துகிட்டு நான் எப்போல்லாம் டவுனாக இருக்கனோ அப்போல்லாம் வந்து நான் வாசிப்பேன். அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ரைட்டரும் அவங்களோட ஆயிரக்கணக்கான அனுபவங்களை நமக்காக கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம படிக்கும்போது, நம்ம குழந்தைங்களுக்கும் புக்ஸ் படிக்கிறதுக்கு நம்ம பழக்கும்போது புது புது வார்த்தைகள் வந்து கற்றுக்குவோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கம்யூனிகேஷன் லெவலில் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம ஸ்ட்ரெஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். நமக்கு ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னாலே நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நம்ம ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணும்போது நமக்கு ஒரு இம்ப்ரூவ்டு ஸ்லீப் வந்து கிடைக்கும். நல்லா தூங்கணும் அப்படின்னா மென்டல் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். மென்டல் ஹெல்த் நல்லா இருக்குது அப்படின்னாலே நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். நம்மளாலே முடியும், எதையும் நம்மளால் பெட்டராக வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் கிடைக்கும். என்றைக்கு வந்து நமக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பர்சனல் க்ரோத்தில் டிஃப்ரென்ஸ் வர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம கண் கூட பார்க்க ஆரம்பிப்போம். கிட்ஸாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் புக்ஸ் ரீட் பண்ணுறத நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பர்சனல் க்ரோத் என்ன, நம்ம அதை நோக்கி போக வேண்டிய பாத் என்ன, நம்மளை இன்னும் பெட்டராக்கிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், என்னென்ன பர்சனல் க்ரோத்துக்காக நம்ம வந்துட்டு இன்னும் எஃபோர்ட் போடணும், இந்த மாதிரி விஷயங்களை நோக்கி மட்டுமே நம்மளோட லைஃப் ஜேர்னி வந்து இருக்கும். நமக்கு சுற்றி நடக்கிற நெகட்டிவிட்டிஸ், அதுக்கப்புறம் நெகட்டிவ் பீப்புளுக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இல்லாமல் நம்ம லைஃப், நம்ம கோல், நம்ம அச்சீவ்மெண்ட், நம்ம பர்சனல் க்ரோத்துன்னு நம்மளோட லைஃப் வந்து இருக்கிறதுக்கு புக்ஸ் வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த வாரம் நான் எடுத்திருக்க புக்கு மிஸ்டர் ரத்தன் டாட்டா அவர்களுடையது. அவங்களோட ஜேர்னி தான். அவங்களோட அந்த ஃபேமிலி ட்ரீலேருந்தே வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எப்போ முடிப்பேன்லாம் தெரியாது. ஆனால் கண்டிப்பாக டெய்லி ஒரு 1/2 hour நான் புக்ஸ் வந்து டச் பண்ணுவேன். எப்படி வந்து நம்ம ப்ரேயர் பண்ணும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் நமக்கு, அதே மாதிரி இந்த புக்ஸை டச் பண்ணும்போது எனக்கு சேம் ஃபீலிங் தான். நம்ம நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாமா? இந்த விலாக் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ, பாய்.